இந்த பொண்ணு வந்து 6 மணிக்கு மேலே அங்கே என்ன வேலை, இப்போ ஒழுங்காக வந்து இவங்க வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இது இப்போ பாரு இவங்களுக்கு இதான் பிரச்சனை, பேசாமல் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே, எதுக்கு நானும் வந்துட்டு வேலைக்கு போகிறேன்னு சம உரிமை கேட்டு வர்றது, வேலைக்கு போகிறது, சின்னதாக ஏதாவது நடந்தாலும் அதை பெருசு பண்ணுறது, இப்படியான மனோநிலை காவல்துறைக்கு இருக்குது. அதான் ஆணாதிக்க மனோநிலை இருக்குது. நம்ம காவல்துறையை மட்டும் சொல்றது இல்லை, நீதிமன்றங்களும் கூட இன்றைக்கு வந்து அந்த மாதிரியான மனநிலையோடு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அதற்கு எதிராக வந்து நம்ம போராட வேண்டியது இருக்குது, நிர்பந்திக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். நீதிமன்றம் வந்து அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ சென்னையில் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கு ஆதரவு தானே அவங்க செயல்பட்டாங்க. அது வந்து சட்டங்களை இயற்றணும், கொள்கை திட்டங்களை இயற்றணும், இன்றைக்கி விழிப்புணர்வாக பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து இது கொண்டு போயிருக்கணும். ஆனால் அதெல்லாம் வந்து இந்த அரசு செய்யலைல. உண்மையில் சைதாப்பேட்டையில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலையிட்ட ஒரு வழக்கு, பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள்னால ஒரு குழந்தைய வந்து போன் வீடியோவுக்கு வந்து நிர்பந்திக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டினுடைய மாநில அரசினால் உருவாக்கப்பட்ட மகளிர் கொள்கை திட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்டை வந்து வெளியிட்டாங்க 2024. பட் அதில் சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்களை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு வன்கொடுமை நடந்த உடனே பயங்கரமாக துள்ளி துடிக்கிறார்ல. ஆனால் அவர் வந்து இந்தியா முழுக்க பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் தான் அதிகமான வன்கொடுமைகள் இதுவரைக்கும் பெண்கள் மீது நடந்திருக்குது. நீங்கள் கவனம் எடுத்து செய்ய வேண்டிய அந்த இணையதளத்தில் பரவி அதாவது எல்லார் கையிலையும் ரொம்ப எளிதாக இன்னைக்கு போய் சேர்ற இடத்துல இருக்கிற இந்த ஆபாச வக்கிரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய வியாபாரம். ஒரே ஒரு ஆண்டில் மட்டும் 2024 ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 446 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. கோவையில் அதிகபட்சமாக ஒரு வருடத்தில் 458 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. இன்னைக்கு குழந்தைகள் மீதான வன்முறை இவ்வளவு நடக்கிற போது தமிழ்நாட்டில் குழந்தைகள் நல ஆணையம்னு ஒன்று இருக்கு, ஆனால் அந்த ஆணையத்துக்கு தலைவரே கிடையாது. டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளும் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட விவாதிக்க கலந்துருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எய்டுவா அமைப்போட ராதிகா அவர்களும், அதே எய்டுவா அமைப்போட சுகந்தி அவர்களும், சமூக செயற்பாட்டாளர் சுசீந்திரா அவர்களும், மனிதி அமைப்பை சேர்ந்த செல்வி அவர்களும் தான் நம்ம கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க கூட பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். இன்றைக்கி வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வன்முறைகளும் பாலியல் தொல்லைகளும் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஏன் அடிக்கடி நிகழ்ந்துட்டு இருக்கு? பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் வந்து தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதிலும் வந்து அதிகரிச்சிட்டு இருக்குது. இது சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இந்த சமூகத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டியது இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் நடக்காமலாம் இல்லை, அப்பையும் நடக்க தான் செஞ்சது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறைகள் வந்து நடக்கும்போது ஒரு விழிப்புணர்வோட போய் காவல் நிலையத்தில் புகார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் கூடுதலாக சொசைட்டியில் சமூகத்துக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது வந்து காவல் நிலையத்துக்கு முன்னாடியெல்லாம் போனால் வந்து ஏதோ பாதிக்கப்பட்டவங்க காவல் நிலையத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப அசிங்கம் அப்படின்னு வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களையே ஒரு குற்றவாளியாக பார்த்த சமூகம்தான். அதிலிருந்து நம்முடைய சமூகம் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு கூட யோசிக்கலாம். அதுவும் வந்து இது மாதிரியாக போய் வழக்குகளை பதிவு செய்கிறதுல கூடுதலான எண்ணிக்கையில் இன்றைக்கி அதிகமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குற்றம் புரிபவர்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த நுகர்வு கலாச்சாரம் வந்து குற்றவாளிகளுடைய குற்றம் செய்கின்ற தன்மையை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போகுதோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக பள்ளி குழந்தைகள் வந்து அதிகமாக பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் மட்டும் ஒரு 15க்கு மேற்பட்ட பள்ளி மாணவிகள் ஆசிரியர்களால் அல்லது பள்ளிகளில் வந்து பயில்கின்ற மாணவர்களால் வந்து பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட பல வழக்குகளை இப்போ வந்து சந்திக்கிறோம். இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த நுகர்வு கலாச்சாரம் இது போன்ற குற்றங்களை வந்து தூண்டுகின்ற விதத்தில் இன்றைக்கி இருக்குதுங்கிறத ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் அதிகரித்து வர்ற போதை கலாச்சாரம்.
அது இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் இதில் எல்லாமே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் மாணவர்களுக்கு கிடைக்குது, கல்லூரி மாணவர்களுக்கு கிடைக்குது, பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்குது, பொதுவாக இந்த சமூகத்தில் வந்து கிடைக்குது. இது வந்து இந்த பெண்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெண்கள் மீதான வன்கொடுமைகள். பொதுவாகவே பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போனாலே வந்து நான் ஒரு பெண், நான் என்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும், நான் ஒரு பெண் என்ற உணர்வோடையே வந்து வீட்டை விட்டு பெண்கள் வெளியில் பயணிக்க வேண்டிய ஒரு அவலமான சூழல் இன்றைக்கி இந்த சமூகத்தில் நிலவுது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்குது. சமீபத்தில் கூட டெல்லியில் ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்தது. அதில் என்ன அப்படின்னா, ஒரு 5000 பெண்களிடத்தில் ஒரு அமைப்பு வந்து சர்வே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு பாலியல் தொந்தரவு இல்லாமல் வீட்டுக்கு சேஃபாக திரும்பி வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு அந்த அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த 5000 பேரில் 4000 பேர் வந்து நான் ஏதோ ஒரு வகையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் வந்து இந்த கேள்வியை கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, அந்த 1000 பேரும் கூட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வீட்டை விட்டு இன்றைக்கி வெளியில் போய் வேலைக்கு போகிறதோ, கல்வி நிலையங்களுக்கு போகிறதோ, எந்த ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறதோ, பெண்கள் வெளியில் போயிட்டு பாதுகாப்போடு திரும்ப முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. எனவே பணிக்கு சென்றாலும் சரி, பள்ளிக்கு சென்றாலும் சரி, கல்லூரிகளுக்கு சென்றாலும் சரி, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பணிச்சூழல், கல்விச்சூழல் இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு ஆதரவாக சட்டங்கள் இருக்கும்போது இன்னமும் இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்குது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது நிறையா சட்டங்கள் வந்து அரசு ஒவ்வொரு முறையும், அதுவும் சட்டங்கள்லாம் சாதாரணமாலாம் வந்துடல. ஒவ்வொரு சட்டத்துக்கு எதிராகவும் பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமான உரிமைக்கான சட்டங்கள், பாதுகாப்புக்கான சட்டங்களை நம்ம போராடி தான் ஒரு முறையும் நம்ம இந்த அரசை வந்து கொண்டு வர வச்சுருக்கோம். அது இந்த குடும்ப வன்முறை சட்டமாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கான போக்சோ சட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஆனால் என்னவாகுதுன்னா, இங்கே மனநிலை சமூகத்தினுடைய விளைபொருளாக தான் வந்து காவல்துறை இருக்குது, அதனுடைய விளைபொருளாக நீதிமன்றங்கள் இருக்குது, சட்டம் இயற்றவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு காவல்துறைனா சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டப்படி அவங்க நடக்கணுன்றதான். அதை தாண்டிலாம் நம்ம வந்து ஐயோ நான் பெண்ணு அதனால் நீ பாவப்பட்டு எனக்கு ஏதாவது செய்யி, ஐயோ குழந்தை பாவப்பட்டு, அதெல்லாம் கூட நம்ம அவங்கக்கிட்ட கேட்கல. அதெல்லாம் அவங்க பார்க்கணும். ஒரு பெண் பாதிக்கப்பட்டா இந்த பெண் ஐயோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காளே அப்படின்னு உள்ளூர அவங்க வந்து நினைக்கணும். அவங்க அதை நினைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம அதை கூட எதிர்பார்க்கல. சட்டம் என்ன வரையறதுக்கோ அந்த சட்டப்படி வந்து காவல்துறை நடந்துக்குது. ஆனால் நடந்துக்கல. முதல்ல வந்து நம்ம போய் அவங்கக்கிட்ட அதை வந்து புகார் அளிக்க போனால் எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அதை 2 விதமாக அதை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. ஒன்று, அவங்களுக்குள்ள வந்து ஒரு சமரச பேச்சை நடத்துறது மூலமாக, ஐயோ ஒரு பாலியல் வன்முறை ஆயிடுச்சு, இந்த பெண்ணுக்கு அவமானம், பெண்ணுக்கு இழுக்கு, அதாவது எத்தனையோ சமூக தடைகளை தாண்டி தான் தன் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைக்கான பெற்றோர்களோ குழந்தையோ அந்த பெண்ணோ வராங்கன்னா அதை வந்து ஒரு பதிவு பண்ணி அதை அடுத்த கட்டமாக முறையான விசாரணைக்கெலாம் இல்லை, பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தடுத்து நிறுத்தப்படுற ஒரு செயல். இல்லை பதிவு பண்ணும்போது ஒரு அலட்சிய போக்கு. என்ன அலட்சிய போக்குனா, பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இவங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஒரு பொருள் தான் இந்த சமூகத்தில். அவங்கள வந்து ஒரு சக உயிராகவோ ஒரு இதுவாகவே மதிக்கக்கூடிய மனநிலை இவங்களுக்கு இல்லை, காவல்துறைக்கு சுத்தமாக இல்லை. திலகவதி ஐபிஎஸ் அவங்க வந்து இருக்கும் பொழுது, இந்த மாதிரி சட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் இதை வந்து நாங்கள் இன்னொரு எஸ்பியை பார்க்கும்போது அவர் சொன்ன செய்தி இது. ஒரு சட்டம் வருது பெண்களுக்கு, அதாவது பெண்கள் கொடுமைக்கு எதிராக, பெண்களுக்கு ஆதரவாக, குழந்தைக்கு, இந்த மாதிரி சட்டங்கள் வருதுன்னா அந்த சட்டம் ஏன் வந்தது, அந்த சட்டத்தினுடைய வகைகள்லாம் என்னவாக இருக்குது, அது எப்படி நம்ம வந்து கையாளணுன்ற விஷயத்த பயிற்சி கொடுப்பாங்களாம் காவலர்களுக்கெல்லாம். அவர் என்ன சொன்னார்னா, அது அவங்க காலத்தோடு முடிஞ்சிருச்சுங்க. ஒரு சட்டம் வருதுன்னா அந்த சட்டம் ஏன் வந்தது அப்படின்ற பார்வையே இல்லைங்க. ஏற்கனவே என்ன இருக்குன்னா பாருங்கள், இப்போ எவ்வளவு மோசமாக இருக்குன்னா பாருங்கள் பெண்களுக்கு மட்டும் தனியாக வந்து பேருந்தில் ஒரு சீட் இருக்குது, இவங்க சமத்துவம் தானே பேசுகிறாங்க, ஏன் தனியாக சீட் இருக்குன்ற அளவுக்கு தான் இவங்களுக்கு இருக்க புரிதலே. நான் சொல்கிறது சாதாரண மக்களுக்கு இல்லை, இவங்க சொல்கிற படித்த காவல்துறையாக இருக்கட்டும், என்ன படித்த மக்கள் மத்தியிலேயே இந்த மாதிரி பெண்கள் குறித்த பார்வை தான் இருக்குது. அப்போது பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு சட்டம் வருது அப்படின்னா அது குறித்து இவங்க பார்வையே மட்டமாக தான் இருக்குது. இதை வச்சுட்டு உடனே பொய் வழக்கு போடுறாங்க. எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லிடுவாங்கன்னா,
நீங்கள் வந்து வன்கொடுமை சட்டமாக இருக்கட்டும், இல்லை பெண்கள் குடும்ப வன்முறை சட்டமாக எதுனாலும் பொய் வழக்கு போடுறாங்கன்ற ஒரு பிம்பத்தை தான் இங்கே இல்லை கட்டமைச்சு. அதிகாரிகளுக்கு வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுல என்ன மாதிரியான தயக்கங்கள் இருக்கு? இல்லை, முதல்ல அவங்களுக்கு வந்து சட்டம் பற்றின அறிவே கிடையாது. காவல்துறைக்கு வந்து ஒரு சட்டம் வருதுன்னா அந்த சட்டம் பற்ற முழுமையான ஒரு அறிவை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த சட்டம் ஏன் உருவாச்சுன்ற அந்த சமூக பின்னணியும் போய் நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ தான் அவங்க வந்து முதல்ல சட்டம் பற்றி அவங்களுக்கு தெரியணும். அந்த சட்டம் உருவான சமூக பின்னணி பற்றி தெரியும் பொழுது தான் தன் முன்னாடி வர்ற ஒரு வழக்கையும் ஒரு பிரச்சனையும் அவங்க வந்து அந்த சட்ட நுணுக்கத்தோடு அவங்களால வந்து அணுக முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு சாமானிய இங்கே இருக்கக்கூடிய அனாதிக்க மனநிலை தான் காவல்துறையும் வந்து பிரதிபலிக்குது. அதனால தான் குற்றங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்தாலும் அது முறையாக பதிவு பண்ணப்படுறதில்லை. நிறைய வழக்குகள் வந்து இங்கே எத்தனை வழக்குகள் வந்து நீதியை பெற்று தந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.8% கூட இல்லைன்றதான் நமக்கு வருது. ஏன் அப்படின்னா முறையாக எந்த இடத்துல சிக்கலாகுது, பெருசாக வழக்கு நடந்து அதில் சாட்சிகள் இல்லாததோ இல்லை வேறு விஷயங்களாலும் கிடையாது. முறையாக வழக்கு பதிவு பண்ணப்படாதனாலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீதி பெற்றுத்தராமல் போகுது. அப்போ முதல் படி அதான முதல் படி. ஒரு எனக்கு என் மேலே ஒரு வன்முறை, அதை நான் போய் காவல்துறையில் சொல்கிறேன்னா முதல் விஷயமே முறையான எஃப்ஐஆர், முறையான விசாரணை, அது எதுவுமே நடத்தப்படாமல் தான் பாதி வழக்குகள் வந்து அதிலே முடிஞ்சு போகிறது. அப்போது இங்கேயே முளையிலே அது வந்து கிள்ளப்பட்ட ஒரு விஷயமாக நடக்கிறது தான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. அவங்க ஏன் வந்து குற்றம் பண்ணவங்களுக்கு ஆதரவாக ஏன் செயல்படுறாங்க? இது மாதிரி நிறையா கேஸுகள் நம்மளால் பார்க்க முடியுது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிற்க மாட்டாங்க, அதுக்கு எதிராக தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அது என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான 3 விஷயம் என்னென்னா, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒரு ஆணாதிக்க மனோநிலை. இந்த பொண்ணு வந்து 6 மணிக்கு மேலே அங்கே என்ன வேலை, ஒழுங்காக வந்து இவங்க வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இது இப்போ பாரு இவங்களுக்கு இதான் பிரச்சனை, பேசாமல் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே, எதுக்கு நானும் வந்துட்டு வேலைக்கு போகிறேன்னு சம உரிமை கேட்டு வர்றது, வேலைக்கு போகிறது, சின்னதாக ஏதாவது நடந்தாலும் அதை பெருசு பண்ணுறது, இப்படியான மனோநிலை காவல்துறைக்கு இருக்குது. அதான் ஆணாதிக்க மனோநிலை இருக்குது. அது ஒரு மிக முக்கியமான அடிப்படை காரணம். அது மாறினாதான் அது ஒரு வன்முறை. முதல்ல அதை வந்து வன்முறையாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. உங்களை பிள்ளை கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் அப்படின்ற இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அதில் வந்து சாதி இருக்குது, வர்க்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நிறைய வந்து லஞ்சம் ஊழல் மிகுந்த துறையாக வந்து எவ்வளோ நேரம் கையும் களவுமா அவங்க வந்து மாட்டினாலும் காவல்துறையினர் மாட்டும் போது இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ளேயே காம்ப்ரமைஸ் ஆகி என்ன நடக்கும், மிஞ்சி போனால் ஒரு பணியிடை மாற்றம் நடக்கும். இப்போ அவங்க வந்து அதுக்கு துணிகிறாங்க. என்ன அப்புறமா அடுத்து அதே ஒரு சின்ன ஒரு கவிதை கூட இருக்கும், லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ காவல்துறைக்கு வந்து அவர்கள் இழைக்கிற இது ஒரு குற்றம் தானே. ஒழுங்காக ஒரு வழக்கை பதிவு செய்யலை, ஒழுங்காக விசாரணை நடத்தலைன்னா அந்த குற்றத்திற்கு அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதிகபட்சமாக நடந்த விஷயங்கள் என்னென்னா, லாக்அப் டெத்து கூட அதிகபட்சமாக என்ன நடக்குதுன்னா பணியிடை மாற்றம் தான் வந்து நடக்குது. அப்போ கட்டற்ற ஒரு அதிகாரம் வந்து இன்னைக்கு வந்து காவல்துறைக்கு, தானாக காவல்துறை அது வந்து அப்படிலாம் கிடையாது. சட்டப்படி அவங்க புகாரை பதிவு செய்யணும், அதை விசாரணை நடத்தணும், அதை வழக்கு மன்றத்துக்கு கொண்டு போய் வழக்கு நடத்தும் போது உறுதுணையாக இருக்கணும் வழக்கு நடத்துறதுக்கு. அதெல்லாம் இவங்க செய்யறதில்ல. இவங்களே நீதிபதி, இவங்களே வக்கீல் அப்படின்னு இவங்களே எல்லாத்தையும் தங்களோட கையில் அதிகாரத்தை எடுத்துக்கிறது மிக முக்கியம். நீங்கள் சொன்னீங்கல்ல, திலகவதி ஐபிஎஸ் வந்து அதிகாரியாக இருக்கிறப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பாலின சமத்துவ பயிற்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு 2000 வரைக்கும் ஜனநாயக மாதர் சங்கம் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து இந்த பாலின சமத்துவ பயிற்சி நாங்கள் கொடுத்தோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இன்ஸ்பெக்டர்களுக்கு வந்து பாலின சமத்துவ பயிற்சி வந்து நாங்கள் கொடுத்தோம். சட்டம் வெறும் சட்டமாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பெண்களுக்கான வழி என்ன, ஒரு சமத்துவ பார்வையோடு எப்படி பார்க்கணும், குற்றவாளி எப்படி பார்க்கணும், விக்டிமை எப்படி பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு பயிற்சி வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய கேடர்ஸ் வந்து அந்த பயிற்சியை கொடுத்தோம். டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட் லெவல்லையும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து திலகவதி மேடம் வந்து அந்த ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க சொல்லப்போனால் அவங்க பீரியடுக்கு பின்னாடி அந்த மாதிரி இந்த பெண்கள் அமைப்புகளை வைத்து இந்த பார்வையோடு அவங்க வந்து இந்த சட்டத்தை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்குரிய பயிற்சி எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு எந்திரகதியாக தான் சட்டம் இப்படி இருக்குது, இதை நான் பண்ணுறேன் அப்படி தான். அதில் இவங்க சொன்ன மாதிரி
ஒரு அரசியல் அதிகாரம் அதுக்குள்ளே வந்து நிற்கும், பணபலம் அதுக்குள்ளே வந்து நிற்கும். இதெல்லாம் தான் வந்து சட்டத்தை முறையாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்துறதுக்குரிய வழியாக இன்னைக்கும் அது இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னொன்று, நீதிமன்றங்களுடைய சமீபத்திய தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாதிக்க மனோநிலையோடு தான் வந்து பல நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. நம்ம காவல்துறையை மட்டும் சொல்றது இல்லை, நீதிமன்றங்களும் கூட இன்றைக்கு வந்து அந்த மாதிரியான மனோநிலையோடு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. அதற்கு எதிராக வந்து நம்ம போராட வேண்டியது இருக்கு, நிர்பந்திக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். நீதிமன்றம் வந்து அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ சென்னையில் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கு ஆதரவு தானே அவங்க செயல்பட்டாங்க. பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, நிறைய வழக்குகள் உதாரணமாக சொல்லலாம். இப்போ நேரம் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால சொல்ல முடியல. நிறைய வழக்குகள், குறிப்பாக பாலியல் வன்முறை வழக்குகளில் நீதிமன்றங்கள் நீங்கள் வந்து குற்றவாளி பாதுகாக்கிற ஏற்பாட்டோடு தான் சொல்கிறது. இன்னொன்று வந்து பெண்களை குற்றவாளியாக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பல்வேறு மகளிர் நல திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை குறித்து இதை தடுத்து நிறுத்துவதற்கான பணிகள் என்பது இந்த அரசிடம் இல்லை அப்படிங்கிறது, அந்த வேகம் என்பது இல்லைங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்கு. 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த குழந்தை திருமணங்களுடைய எண்ணிக்கை 1054. 2024ஆவது வருஷம் வந்து 1640 குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கு. நீங்க ஒரு சமூகத்துல குழந்தை திருமணம் என்பது எவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு ஒழிக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்க அது வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாகிறப்போ இந்த அரசுக்கு அது மீது கவனம் வேண்டாமா? குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்ல இந்த குழந்தை திருமணங்கள் அதிகமாகுது. இன்னொன்னு வந்து திருநெல்வேலி மாதிரியான மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிகமாகுது. அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறதா வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்ததாக வந்து நான் சொல்ல வேண்டியது, பொருளாதார ரீதியாக பெண்கள் மீது சுமத்தப்படுகிற மிகப்பெரிய தாக்குதல். இன்னைக்கு நீங்க எவ்வளவு மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொல்றோம். மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுனால வந்து தங்கம் வாங்க போனாங்க, தங்கத்துல வந்து முதலீடு செஞ்சாங்க அப்படிங்கிறது பெருமையா வந்து பேசிக்கிறோம். என்ன நிலைமை இது ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் சாதாரண பெண்கள், குறிப்பாக அது நகர்ப்புறமாக இருக்கட்டும் கிராமப்புறமாக இருக்கட்டும், முன்னிதி நிறுவனங்களுடைய கடன் வலையில சிக்கி தவிக்கக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்கு. முன்னிதி நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் எந்த சட்டமும் கிடையாது. நீங்க காவல்துறையோ அல்லது மாவட்ட ஆட்சியர்கிட்டயோ மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனுவை, அந்த புகாரை வாங்கி பார்க்க தான் செய்வாங்களே தவிர அதன் மீது நடவடிக்கை என்பது கிடையாது. முன்னிதி நிறுவனங்களுடைய கடன் வாங்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாயிருக்கு. பெண்கள் மீது இன்னொரு இந்த நுண்ணிதி நிறுவனங்கள்ல கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனத்துல இருந்து வரக்கூடியவர்கள் பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்தக்கூடிய வேலை என்பது நடக்குது. பல்வேறு இடங்கள்ல இதுக்கான புகார்கள் வருது, ஜனநாயக மாதர் சங்கம் தலையிடுது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசு வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது. போக்சோ வழக்கு, நான் வந்து குழந்தை திருமணங்கள் சொன்ன மாதிரி தான் போக்சோ வழக்கு. போக்சோ நீங்க வளர்த்து வரக்கூடிய மாநிலம் சொல்றோம், தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னு சொல்றோம். ஒரே ஒரு ஆண்டுல மட்டும் 2024ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 446 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. கோவையில அதிகபட்சமா ஒரு வருடத்துல 458 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. இன்னைக்கு குழந்தைகள் மீதான வன்முறை இவ்வளவு நடக்கிற போது தமிழ்நாட்டுல குழந்தைகள் நல ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த ஆணையத்துக்கு தலைவரே கிடையாது. 2 ஆண்டுகளாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தொடர்ச்சியாக முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்துறோம். இப்ப ஆணையத்திற்கு தலைவர் இல்லைன்னா இந்த புகார்களை எல்லாம் இல்ல ஒரு குழந்தை பாதிக்கப்படுகிற போது புறையிடுவதற்கான வழி எங்க இருக்கு? அப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல அரசு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நாங்க வந்து கேட்டுக்கிறோம். சுசிந்திரா மேம், இப்போ உங்களோட முதற்கட்ட பார்வை, அதிகமாக இப்போ குற்றங்கள் சார்ந்து கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் ஆகுது, இது ஆரோக்கியமாக தானே பார்க்க முடியும்? 3 பேரும் பேசினதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த கேள்வியை நான் பார்க்குறேன். ஒரு குற்றம், அதுவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய டைமென்ஷன்ஸ் அதில் இருக்குது. நான் ஒரு பரிமாணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ரிசர்ச்சராக இருக்கிறனாலையும் கூட அந்த பரிமாணம் ரொம்ப முக்கியம்னு. நீங்கள் சொன்ன மாதிரி வழக்குகள் பதிவாகிறது ஒரு பாசிட்டிவ் இண்டிகேட்டர் அப்படின்னாலும் கூட ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்டாங்க. அதாவது விழிப்புணர்வு வந்திருக்கு. அதாவது ஒரு குற்றத்திற்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணணும், அந்த குற்றத்தை பற்றி வெளியில் பேசுவது அவமானகரமானது அல்ல அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து சமூகத்தில் உருவாயிருக்கு. அதற்கு பல்வேறு இயக்கங்கள், முக்கியமாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற இயக்கங்கள் களத்தில் தொடர்ந்து அது சம்பந்தமான பிரச்சாரங்களை மேற்கொள்வது, உரையாடல்களை மேற்கொள்வது ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
அப்ப இந்த குற்றத்தை பற்றி வெளியில் பேசுவது அவமானகரமானது அல்லங்கிறது தான் நமக்கு வந்து வழக்குகள் பதிவாகிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் இண்டிகேட்டரா இருக்கு. ஒரு வழக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட குற்றவியல் நீதி அமைப்புல, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல நாம வழக்கு வந்து பதிகிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் அது மீதான விசாரணை இன்ட்ராகேஷன், அதுக்கப்புறம் வந்து கன்விக்ஷன் சொல்றோம், அதாவது தண்டனைகள். இங்க வழக்குகள் பதிகிறத பத்தி நம்ம அதிகமா பேசுறோம். இந்த விசாரணைகளும் தண்டனைகள் பற்றியுமான விவாதங்கள் நமக்கு வர்றதில்லை. ஏன்னா இயல்பாவே நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒரு வழக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பாப்புலரைசிங்கா இருக்கும். அதாவது அந்த வழக்குகள் சம்பந்தமாக தொடர்ந்து பொதுவெளிகள்ல எல்லா தளங்களிலும் எல்லா ஊடகங்களிலும் அது மட்டுமே பேசுபொருளாக செய்திகளாக மாற்றப்படுவது உண்டு. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வழக்குகளும் பேசப்படாது. உதாரணமா சொல்லணும்னா, நான் அதை ஒரு நெகட்டிவா சொல்லல, ஆனா அதற்கு பின்பாக இருக்கிற ஒரு தியரியை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனை பேசப்பட்ட அளவிற்கு அரியலூர்ல பாதிக்கப்பட்ட ஒரு தலித் சிறுமியினுடைய வழக்கு பேசப்படுவதில்லை. இப்படி நாம இதை ஒப்புமைப்படுத்தியும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் சில வழக்குகள் பாப்புலரைஸ் ஆகுது, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தேவைகளையும் நோக்கங்களையும் சேர்த்தே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு சில வழக்குகள் பாப்புலரைஸ் ஆகும் பொழுது மட்டும் நம்ம ஊடகங்கள்ல வந்து நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா, பரவாயில்ல, நம்ம குற்ற வழக்குகள் வந்து உடனடியாக பதியப்பட்டு விட்டது, விசாரணை நடத்தப்பட்டு விட்டது, குற்றவாளிகளை கண்டுபிடித்து விட்டார்கள், தண்டனைக்கு வந்து உடனடியாக ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, தண்டனை அறிவிக்கப்பட்டதுன்னு எல்லாமே உடனடியா இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் வந்து நமக்கு உடனே கிடைக்கும். பட் நீண்ட காலமாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வக்கிரங்கள், பாலியல் வன்கொடுமைகள், இன்டிமேட் பார்ட்னர் வயலன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய உடனே இருக்கிற, அதாவது தன்னுடைய இணையரால குடும்ப வன்முறைகள்ல ஏற்படுற பிரச்சனைகள், அதனுடைய பரிணாமங்கள், இதை பற்றி எல்லாம் எங்கு பேசப்படுகிறது, இதற்கான தீர்வுகளை பற்றி அரசாங்கங்கள் என்ன கொள்கைகள் வைத்திருக்கிறது அப்படின்னா நம்ம அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் நமக்கு இருக்கு. அதனால்தான் நான் சொன்ன மாதிரி வழக்குகள் பதியப்படுவது நம்ம ஒரு பேசு பொருளா மாற்றப்படுகிறது, விசாரணையும் தண்டனையும் மாற்றப்படுவதில்லை. நீங்க தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய டேட்டாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மாநில அளவிலான குற்ற ஆவண காப்பகத்தினுடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் பொழுது வழக்குகளுடைய பதிவு விவரங்கள் அதிகரித்திருக்குமே ஒழிய தண்டனை விவரங்கள் டிடெக்டடா இருக்கும். அதாவது குறைந்து கொண்டே வரும் தண்டனை விவரங்கள். அப்போ இதை எப்படி நம்ம பாசிட்டிவ் இண்டிகேட்டரா பார்க்க முடியும்? அப்ப வழக்குகள் என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நிறைய வழக்குகள் ஏன் காணாம போகுதுங்கிறதுக்கான காரணங்கள் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதோட சேர்த்து நான் ஒரு 2 வழக்குகள் பத்தி மட்டும் சொல்ல நினைக்கிறேன். இது எந்த பத்திரிகையிலையும் ஊடகங்கள்லையும் ஏன் சோஷியல் மீடியாஸ்ல கூட பெருசா பேசப்படலை அப்படிங்கிறது. அண்மையில சைதாப்பேட்டையில அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலையிட்ட ஒரு வழக்கு. பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள்னால ஒரு குழந்தைய வந்து போன் வீடியோக்கு வந்து நிர்பந்திக்கப்படுறாங்க. அதாவது பேரண்ட்ஸும் மற்ற சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட்ஸ்லும் இருந்து ஃபோர்ஸபிளா அந்த குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு அந்த குழந்தைகளை போனோகிராஃபி வீடியோஸ்க்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இப்படியான வழக்குகள் எங்கேயாவது பேசப்படுதா அப்படின்னா பேசப்படாது. ஏன்னா நீங்க இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கிற எப்படி ஒரு பெற்றோர் வந்து குற்றவாளியா பார்க்க முடியும், அல்லது அவங்க அப்படி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இதுல வேற இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை அளவிலேயே கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டு முடிக்கப்படுகிற பல்வேறு வழக்குகள் நமக்கு இருக்கு. இப்படியான வழக்குகள் பற்றி எல்லாம் இப்படியும் சமூகத்துல வழக்குகள் வந்துட்டு இருக்கு. பாதிப்பினுடைய தீவிரங்கள் நாளுக்கு நாள் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசணும். அதே மாதிரி அண்மையில கள்ளக்குறிச்சியிலையும் ஒரு சம்பவம், அதுவும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தலையிட்ட சம்பவம் தான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பழங்குடியின பட்டியலின தலித் சிறுமிகளை நீங்க பாலியல், அதாவது ஃபோர்ஸபிள் செக்ஷுவல் ட்ரேடுக்காக நிர்பந்திக்கிறாங்க. அது அவங்களுடைய மாமா, சித்தப்பா இப்படியான ஆட்கள் வீடுகள்லேயே வந்து அவங்கள வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதன் பிறகு அந்த வழக்குகளுக்கும் போராடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம் எல்லாம். ஆனா அது பிறகு குற்றவாளிகளுக்கு என்ன தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிற பேக்ரவுண்ட்ஸை பார்த்துட்டு வழக்கினுடைய விசாரணை தாமதமாக்கப்படுது. அதற்குள்ள விக்டிம்ஸை த்ரெட்டன் பண்றாங்க. இந்த சூழல்கள் நான் ஏன் ஒப்புமைப்படுத்துறேன்னா, ஒவ்வொரு வழக்குகளுக்கு பின்னாடியும் வழக்குகள் பதியப்பட்டு இந்த விசாரணை நடக்கிற காலத்துக்குள்ளாக மீண்டும் பாதிக்கப்பட்டவரை பாதிப்படைய வைக்கிறதுக்கான சூழல் அதிகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் நம்ம வந்து செகண்டரி விக்டிமைசேஷன் சொல்றோம். யார் பாதிக்க அடைஞ்சாங்களோ அவங்கள மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அதே மாதிரி அவர்களுடைய சூழல்களை இறுக்கமாக்குவது, இப்படியான மீண்டும் மீண்டும் அவர்களை பாதிப்படைய நிலையிற்கு தள்ளுறதுனால அந்த வழக்குகளுடைய விசாரணை சிதறி விடுகிறது. கன்விக்ஷன்ஸ் ரேட்ஸும் மாறிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் தொடர்ந்து ஆய்வுகள் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் தரவுகளா நிறைய மகளிரியல் துறை ஆய்வுகள் வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் அரசினுடைய கொள்கை முடிவுகள், கவனங்கள் எதை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அண்மையில சமீபத்துல துணை முதல்வர் அவர்களால வந்து மகளிர் துறை, அதாவது மகளிர் உரிமைத்துறை சார்பில், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒரு டோல் எண் வந்து மகளிர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக அறிவிக்கப்பட்டது. ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அப்படியான ஒரு புது டோல் ஃப்ரீ எண்கள், இந்த மாதிரியான அறிவிப்புகள் வருவது மட்டும் போதுமானதாக இருக்குமா? ஏன் மாநில அரசு உருவாக்கின, தமிழ்நாட்டினுடைய மாநில அரசினால உருவாக்கப்பட்ட
மகளிர் கொள்கை திட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்டை வந்து வெளியிட்டாங்க 2024. பட் அதுல சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்களை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. நாங்களும் பல இடங்கள்ல விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம், பல இடங்கள்ல கேட்குறோம். ஜெண்டர் கிளப்ஸ் உருவாக்குறோம்னு சொல்றாங்க. அதாவது வளரிளம் பருவத்தினரிடையே, அதாவது அடலசன்ட் கேர்ள்ஸ்னு சொல்லக்கூடிய, இப்போ தோழர் ஃபர்ஸ்டே குறிப்பிட்டாங்க, ஸ்கூல் சில்ட்ரன் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, அவங்க அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அதிகமான த்ரெட்டன்ஸ் வன்முறைகள் இருக்குன்னு. ஸோ ஜெண்டர் கிளப்ஸ் உருவாக்குறோம்னு சொல்லி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க, என்னாச்சு? உருவாக்கப்படலை. அதே மாதிரி இதற்கான ஆராய்ச்சிகள் உருவாக்கப்படும், ஒருங்கிணைந்த திட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜென்வோன்னு சொல்லிட்டு பாலின கண்காணிப்பு மையங்கள் உருவாக்கப்படும், அதற்கான ஆவணங்களை தரவுகளை சேகரித்து அதை வந்து நாங்கள் டேட்டா ரெபாசிட்டரிஸாக வச்சிருப்போம் அப்படின்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன ஆச்சுன்னா இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல. கார்பரேஷன் அளவில் இருந்து ஜெண்டர் சென்சிடைசேஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து பள்ளிகளில் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு 1-2 பள்ளிகளில் நடத்தப்பட்டிருக்கு. மற்ற இடங்கள்ல என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன் இவ்வளவும் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் அரசனுடைய கொள்கை சார்ந்த முடிவுகளாக இருக்கும் பொழுது இதில் ஏன் அரசாங்கங்கள் தீவிரம் காட்டுவதே இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. தொடர்ந்து இது வந்து ஒரு புறக்கணிக்கப்படுகிற அல்லது பிரச்சனை வந்தால் மட்டும் தலையீடு செய்கிற ஒரு இடமா மட்டுமே அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பெண்களுக்கு எதிரான கருத்தியல்கள், கருத்தாக்கங்கள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறத ஏன் கவனம் செலுத்துறதே இல்லை அப்படிங்கிறத நம்ம கேள்விகளா கேட்க வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கினாதான் 2015 இருந்து 2024 வரைக்கும் 45% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஷாக் இண்டிகேட்டரை நம்ம பேச வேண்டியது இருக்கு. 45% அதிகரிச்சிருக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல எங்கெங்க வழக்குகள் பதியப்பட்டது நம்ம சந்தோஷப்படணும். வழக்குகள், அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் டே பை டே அதிகரிச்சுட்டு இருக்கு. எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுது, எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க. அதுல ஒரு நாளைக்கு 10 வழக்குகள் தலித் பெண்களுக்கு எதிராக நிகழ்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளவு புள்ளி விவரங்களை நம்ம வச்சுட்டு எந்த இடத்துலையும் பரவாயில்ல வெளியில பேசிட்டாங்கன்னு மட்டும் நம்ம வந்து யோசிச்சிட முடியாது. அதற்கு பிறகு நடக்க வேண்டிய நீதியை வந்து உறுதியாக நம்ம வந்து உடனடியாகவும் வழங்க வேண்டிய தேவையை பற்றி நம்ம அதிகம் பேசணும்னு நினைக்கிறேன். குற்றங்கள் நடக்கிற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷமா அந்த டேட்டா வந்து வெளியிடவே இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து 2022 கடைசியாக வெளியிட்டது. அதுக்கப்புறம் வந்து வெளியிடலை. இப்போ வந்து தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் வெளியிட்டாதான் மாநில குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் வந்து அவங்களுடைய டேட்டாஸை வந்து வெளியிடுவாங்க. என்ன கேட்டால் வந்து இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயத்தில் இந்த வன்கொடுமைகள் அதிகமாகிருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ 2021 அதை 2012 22 வரைக்கும் 10 ஆண்டு காலங்களில் இந்தியாவில் வந்து குழந்தைகளின் மீதான வன்முறை வந்து 93% அதிகரிச்சிருக்குது. அந்த 2022 வெளியிட்டதோட சரி, அதுக்கப்புறம் இந்த 2 ஆண்டு காலமாக வெளியிடலை. அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு ஆபத்தான ஒரு குறியீடு தான். ஒரு 93% 10 ஆண்டு காலங்களில் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது 23 24 இன்னுமே அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இன்னைக்கு ஒரு கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அவங்களுடைய சித்தாந்தம் என்ன? அவங்களுடைய சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடும் கூட இந்த பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு 75வது ஆண்டை வந்து கொண்டாடுறாங்க பாராளுமன்றத்தில். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து மனுவின் நிழல் கூட இல்லை, எனவே இதை நாங்கள் அரசியலமைப்பு சட்டமாக ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ மனு தர்மம் என்ன சொல்லுது? பெண் அப்படின்னு சொன்னால் பெண் கல்வி கற்கக்கூடாது, பெண் வந்து ஒரு ஆயுதங்கள் வைத்து கொள்ளக்கூடாது, நீ வந்து ஆணுக்கு பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும் என்ற கொள்கை உடையவர்கள் தான் கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரியான வன்கொடுமைகள் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தான் நம்ம வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங்கினுடைய வழக்கிலிருந்து ஏராளமான வழக்குகளை நம்மளால் பார்க்க முடியுது. எனவே பிஜேபி ஆட்சி செய்கின்ற இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு வன்கொடுமை நடந்த உடனே பயங்கரமாக துள்ளி துடிக்கிறார்ல. ஆனால் அவர் வந்து இந்தியா முழுக்க பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் தான் அதிகமான வன்கொடுமைகள் இதுவரைக்கும் பெண்கள் மீது நடந்திருக்குது. அதுக்காக அவர் வந்து துடிக்கலை. மணிப்பூருக்காக எத்தனை சாட்டையடி கொடுத்துக்கிட்டாரு, அல்லது வந்து உத்தரப்பிரதேசில் ஹாத்ராஸில் நடந்த வன்கொடுமைக்காக அவர் எங்கே போய் போராடினாரு, அல்லனா வந்து உத்தரப்பிரதேசில் நடந்த எத்தனையோ வன்கொடுமைகள் இருக்குது, இதுக்கு எதிராகலாம் போராடலை. அவங்களுடைய சித்தாந்தமே என்ன? பெண் வந்து இந்த சமூகத்தில் அடிமையாக தான் இருக்கணும், மனு தர்மம் என்ன சொல்றதோ அந்த அடிப்படையில் தான் இருக்கணும், அதுதான் அவங்களுடைய கொள்கை. ஆனால் இங்கே அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க.
திமுக அரசுக்கு எதிராக அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், திமுக அரசை எக்ஸ்போஸ் பண்ணணும், இங்கே அவங்க வந்து அவங்களுடைய அரசியலை வளர்க்கணும் அப்படிங்கிறத அவருடைய நோக்கமே ஒழிய உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறையோடு இந்த பிஜேபி அரசு கடந்த காலத்தில் செயல்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதுதான் இந்த டேட்டாவை இந்த 2 ஆண்டு காலம் வெளியிடலை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதான். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வெளியிடலை, அதை தொடர்ந்து ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவும் இன்றைக்கி வந்து வெளியிடப்படாத ஒரு சூழல் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் கூட இது ரொம்ப அதிகரித்த ஒரு நிலைமையில தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அசஸ்மெண்ட். இப்போ சமீப காலமாக வந்து அதிகமாக பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து தான் குழந்தைகளாக இருக்கட்டும் மற்றவர்கள்லாம் வந்து கெட்டு போகிறாங்க. அதனால் வந்து பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகமாக இருக்குது, அப்படியான ஒரு சூழல் வந்து குற்றச்சாட்டு வந்து எழுது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் மாற்றம் வேணும்னா எப்படி? இல்லை, இணைய வழியாக இன்றைக்கி வந்து ஆபாசம் வந்து பரவுதுன்னா அது பல்கி பரவுது. அதில் எந்த விதமான கட்டுப்பாடு அற்ற, இப்போ நம்ம ஏதாவது ஒரு செய்தியை ஒரு முகநூல்லையோ இதுலேயோ போட்டோன்னா அது அல்காரதமாகவே அதை வந்து ஸ்டாப் பண்ணுது. முற்போக்கான ஒரு விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக அரசுக்கு எதிராக, அது பிஜேபிக்கு அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை போட்டாலோ என்ன போட்டாலோ அது வந்துட்டு அல்காரிதமாகவே அது வந்து நிறுத்தப்படுது. ஆனால் இவங்க கவனம் எடுத்து செய்ய வேண்டிய இந்த இணையதளத்தில் பரவி அதாவது எல்லார் கையிலையும் ரொம்ப எளிதாக இன்றைக்கி போய் சேர்கிற இடத்துல இருக்கிற இந்த ஆபாச வக்கிரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய வியாபாரம். எந்த விதமான அற உணர்வும் இல்லாமல் இவர்கள் அதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வியாபாரம் செய்கிறாங்க. அதுதான் வந்து சுசீந்திரா தோழர் கூட சொன்னாங்க, ஏன் ஒரு பெற்றோர்கள் அவங்க குழந்தையே வந்துட்டு பூர்ணமாக வெளியிட வேண்டியதுன்னா அதில் அவங்களுக்கு என்ன வருதுன்னா வருமானம் வருது. இப்போ வரும் காசுக்காக எதை வேணாலும் விற்கக்கூடிய செய்யக்கூடிய இடம் வந்து ஒரு முதலாளித்துவத்தினுடைய போக்கு தான். அதனுடைய உச்சத்தை நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறோம். நம்ம முன்னாடி கூட பார்த்தோம், கர்நாடகா சட்டமன்றத்தில் பல்வேறு இடங்களில் பாஜக உறுப்பினர்கள் வந்து ஒரு சட்டமன்றத்தில், அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு போர்னோ வீடியோவை பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கு, அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அங்கீகரிக்கப்படாத தளங்கள் தான் அதிகமாக இருக்குது, அது அவங்க விருப்பம். ஆனால் ஒரு பொதுவில் ஒரு சட்டமன்றத்தில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு போர்னோ வீடியோவை, ஆபாச படங்களை இன்றைக்கி பார்க்கக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய பிரதிநிதிகளாக, இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற இடத்துல நம்ம இவங்கக்கிட்டலாம் வந்து இணையதளத்திலிருந்து நமக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும்னா கிடைக்காது. இன்னொன்று, இணையதளம் மூலமாக வருகிற பெண்களுக்கு வருகிற அச்சுறுத்தல்கள், அதுக்கு எதிராக இந்த சைபர் கிரைம் என்ன பண்ணுறாங்க? எதுவுமே கிடையாது. குறைஞ்ச இதே மாதிரி தான். அதாவது எப்படி வந்து நம்ம நேரடியாக காவல்துறைக்கு போய் ஒரு புகார் அளித்தா ஒரு பெண்ணுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான மனநிலை அங்கே இருக்கோ, பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் வந்து பாதிப்புக்குள்ளாக்குற இடத்துல இருக்கோ, அப்படி தான் இன்றைக்கி வந்து சைபர் கிரைம் போலீஸிங்கும் அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. மிக எளிதாக மார்ஃபிங் பண்ணுறது, அதனால் வந்து பெண்களுக்கு, குழந்தைகள் வந்து அது மிகப்பெரிய வன்முறையாக நடக்குது. அந்த வன்முறையை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். எத்தனையோ குழந்தைகள் வந்து இன்றைக்கி வந்து தற்கொலை செஞ்சு இறந்து போகிறாங்க, பெண்கள் தற்கொலை, இளம் பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. அப்படின்னா இந்த மார்ஃபிங் அப்படின்றது மிக மோசமாக நடக்குது. பொள்ளாச்சி சம்பவம், அதுக்கு என்ன நமக்கு நீதி கிடைச்சது? தமிழ்நாடு முழுக்க வந்து அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தணும். ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு பெரிய அளவில், அதாவது ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்தலாம், அது 2000-3000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா அது வந்து மக்களுடைய மனசாட்சியை வலிக்க வைக்குது. அதனால தான் அவ்வளோ பேர் அதில் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அதில் என்ன மாதிரியான செயல்பட்டது? அதுக்கு தடுத்து நிறுத்துகிற வேலைகள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம்? இணையதளத்தில் இவ்வளோ ஆபாசம் நடக்குதுன்னா அது தடுத்து நிறுத்துகிற வேலைகளோ, அதுக்கான எப்பயுமே வந்து சுசிரா சவாரி கொள்கை திட்டங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொள்கையாக முதல்ல திட்டம் போடுறோம், அதை செயல்படுத்தலை. ஆனால் கொள்கையாகவே திட்டங்கள் வராத இடத்துல தான் இன்றைக்கி வந்து இந்த இணையவழி ஆபாசங்கள் என்பது, அதுதான் இந்த கூட்டு பாலியலாக குழந்தைய பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, ஆசிரியர்கள் 4 பேர் சேர்ந்து செய்கிறது, உறவினர்கள் 4-5 பேர் செய்து, இன்னைக்கு கூட்டு பாலியல் வன்முறை என்பது குழந்தைகள் மீது வயதான 60 வயது 70 வயது வயதான பெண்கள் மீது நடத்துறது, இளம் பெண்கள் நடத்துறதுக்கு அடிப்படை காரணமாக இன்னைக்கு இருக்குது இந்த இணையதளத்தில் செயல்படுகிற வக்கிரமான ஆபாச வீடியோக்கள் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு. இந்த விஷயங்களில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன்? ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக தொடர்ச்சியாக வந்து இணைய வழி குற்றங்களை தடுத்து நிறுத்தணும். இணையத்தில் ஆபாசமாக இன்னைக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து என்ன நினைச்சாலும் போடலாங்கிற ஒரு சூழல் இருக்குங்க, எந்த நேரத்துலையும் போடலாங்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்போ இதை கட்டுப்படுத்துவதற்கு, இதை கண்காணிப்பதற்கு அரசின் சார்பாக ஒரு கண்காணிப்பு என்பது தேவைப்படுது அப்படிங்கிறதான்.
இன்னொன்று வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது தோழர் சொன்ன மாதிரி வந்து போதை கலாச்சாரம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கே அதிகமாக இருக்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. அது டாஸ்மாக் கடைகளை தாண்டி பல்வேறு போதைப் பொருட்கள் அது பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு விற்பனை ஆகுது, கல்லூரிகளில் விற்பனை ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறை ஏதாவது ஒரு சமரசம் செய்துக்கிட்டு இந்த விற்பனையை வந்து தடுக்காம இருக்கிறது என்பது ரொம்ப மோசமான செயலாக வந்து பார்க்குறோம். தோழர் சொன்ன மாதிரி பிஜேபி ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, பிஜேபி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியாக இல்லை அப்படிங்கிறது எங்களால் சொல்ல முடியும். கடந்த 2024க்கு முன்னாடி இருந்த நாடாளுமன்றத்தில் அதிகமான கிரிமினல் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து அதிகமாக நாடாளுமன்றத்துக்குள்ள கிரிமினல் குற்றவாளிகளாக இருந்தாங்க. அவங்க எப்படி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பானவர்களாக இருக்க முடியும்? நீங்கள் குஜராத் சம்பவத்தில் வந்து பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் வெளியே வந்த போது வந்து குற்றவாளிகளுக்கு இனிப்பு கொடுத்து வரவேற்றவர்கள் வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க. நீங்க காஷ்மீர்ல ஆசிஃபா வந்து பாலியல் பலாத்கார படுகொலையில நியாயப்படுத்தினவங்க பிஜேபி. இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு மாதத்துக்கு முன்பாக வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு. அடுத்த 3வது நாள் மதுரையில் இருக்கக்கூடிய பிஜேபி வியாபார அணி தலைவர் வந்து குழந்தை மீது பாலியல் பலாத்காரம் செய்ததாக போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவர் என்ன வந்து உடனடியாக வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரா? ஆனால் பிஜேபி என்பது ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் பார்க்குறோம். அவங்க கொள்கை ரீதியாகவும் அவங்க மனுவாத சித்தாந்தத்தை வைக்கிறாங்க. நடைமுறையிலையும் வந்து பெண்களை சக மனுஷியாக மதிக்க தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் என்பது சொல்லலாம். ஆகவே அரசியல் ஆதாயத்திற்காக பிஜேபி பண்ணுது. ஆனால் இன்னைக்கு ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற பெண்கள் அமைப்புகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு உண்மையாகவே வந்து பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு நீதி வேணும், பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாய் வந்து இந்த அரசாங்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியோடு இருக்கிறோம். அதுக்காக தான் பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற சமூக தளத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் 2 விதமாக இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அவங்க பேசிட்டு இருந்ததுனுடைய தொடர்ச்சியாக இந்த சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறத வச்சு நம்ம யோசிக்கும் பொழுது, சமூக வலைதளங்கள் இயல்பாக பெண்களை, குழந்தைகளை ஒரு பாலியல் பண்டமாக மாற்றுவதற்கான எல்லா எளிமையான வழிகளையும் நமக்கு கொடுத்துட்ருக்கு. இப்போ நம்ம சைபர் ஸ்பேஸ் கிரைம்ஸ் பற்றி பேசுகிறோம், அதாவது சைபர் குற்றங்கள் அப்படின்னா. இந்திய நாட்டில் சைபர் குற்றங்களுக்கு தனிப்பட்ட வகையில் சட்டங்கள் இருக்கானா? இல்லை, இன்டகிரேட்டட் ஆக்டாக தான் இருக்கும். அதாவது நிறைய சட்டங்களுடைய உட்கூறுகளை எடுத்துக்கொண்டு அந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து அதற்கான தண்டனை வழங்குவதற்காக அப்படிதான் ஒரு ஒருங்கிணைந்த விஷயமா தான் அதை பார்க்குறோம். நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸில் வரக்கூடிய 66D செக்ஷன்ஸை போய் சைபர் தளங்களில் நடக்கிற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமைகளோட சேர்த்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஏன் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷல் ஆக்டை வந்து நாம் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனையுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு இப்போ நீதிமன்றங்கள ஒரு சொல்லாடல் இருக்கு, இது வந்து அரிதிலும் அரிதான வழக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதனுடைய டெஃபினேஷனே என்ன? அரிதிலும் அரிதான வழக்குனா இதற்கு முன்னரும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அல்லது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், வன்கொடுமைகள், தலித் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னர் வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் அதை அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பொதுவாகவே ஒரு வழக்குகளுக்கும் ஒரு பிரத்யேக தன்மை இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, தீவிரமாயிக்கிட்டே இருக்கு அந்த வன்கொடுமைகள், அந்த வக்கிரங்கள் எவ்வளவு தூரம் தீவிரமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒட்டி தான் அந்த வழக்குகளை நாம் அரிதிலும் அரிதான வழக்கா இல்லையானே பாவிக்கணும். அப்படியான ஒரு மனநிலையோ அல்லது அப்படியான ஒரு கருத்தியலை கூட நமக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற வழக்காடு மன்றங்கள்ல வந்து பெரும்பாலும் யாருக்கும் உருவாகிறதே இல்லை அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு கவலைக்குரிய இடமாக பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு பிரத்யேகமான சட்டங்களை, சில ஸ்பெசிபிக் ஆக்ட் வேணும் அப்படின்னு நம்ம வந்து போராடும் பொழுது அல்லது அதற்கான கோரிக்கைகளை முன்னெடுக்கும் பொழுது இந்த மாதிரியான குற்றங்களுடைய தீவிரத்தன்மையும், குற்றங்கள் எப்படி அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்பொழுது அதனுடைய தளங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2 சைடும், அதாவது பாதிக்கப்படுகிறவர்களுடைய நிலையில இருந்தும் பார்க்க வேண்டியது இருக்கு, குற்றத்தை இழைக்கிறார்கள் இல்லையா அஃபெண்டர்ஸ், அவங்களோட மைண்ட் செட்ல இருந்தும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படியான குற்றங்கள் திடீர்னு ஒரு பீக்குக்கு வந்து பெருகிட்டே வரும், அந்த கேசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆயிட்டே வரும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. நாம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே சொல்றோம், நான் தான் அதான் ஏற்கனவே சொன்னேன், சைபர் கிரைம்ஸ்லயே நீங்க கூட ஃபைனான்சியல் கிரைம்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து எந்த விதத்திலையும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்க்க முடியும். பிஜேபியினுடைய ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் இருந்த, அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு ஆக்சுவலி,
முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் கூட ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய மொபைலில் வந்து அவங்கள ஆபாசமாக நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதற்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அவர் மீது வந்து அந்த மாநில தலைமை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் பொறுப்புகள் இருந்து நீக்குது அப்படின்ற ஒரு நிலைமைகள் இருக்குது. அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளுக்கு அவர் உட்படுத்தப்படுறாரு, என்ன மாதிரியான சட்டங்கள் ஒரு மேலே பாஞ்சிட்டு இருக்கு, அதற்கு பிறகு வந்து அந்த வழக்கு விசாரணைகள் எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இது எதற்குமே பிரத்யேகமான தனித்துவமான சட்டங்கள் இல்லாத காரணத்தினால் இயல்பாக அவங்க வந்து தப்பிச்சிருக்க வழியும் ஏற்படுத்தி தந்துற மாதிரி தான் இருக்கு. அதற்காக தான் நம்ம வந்து திருப்ப அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ இது ஒரு வகையில பார்க்குறோம். அப்படின்னா பொதுவான சமூக தளங்கள்ல வந்து நான் திருப்பியும் அதை தான் கேட்குறேன், பாதிக்கப்படுகிறவர்களை பற்றிய விவாதங்களும் கருத்தாக்கங்களும் அதிகமா பல்கி பெறுகிற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவர்களை பற்றி ஏன் நம்ம பேசுறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. நீங்க இப்ப எல்லா கேஸ்லயும் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் யார் போட்டோ வெளியே வரும், யார் தகவல் வெளியே வரும், விக்டிமோட தகவல், பேர், ஊர் உட்பட. அதுவும் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவனோட வழக்கெல்லாம் எஃப்ஐஆர் காப்பியே ரொம்ப சாதாரணமா வந்து பொதுத்தலங்கள்ல வெளியே வருது. அப்போ பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களை பற்றிய விசாரணைகள் போய் தான் நாங்க சொல்ல முடியும்னு சொன்னாலும் ஒரு பக்கம் அது உண்மையா இருந்தாலும் கூட, ஆனால் அந்த பாதிப்பை நடந்ததற்கான காரணங்கள், அதனுடைய பின்புலங்கள், அதை களைவதற்கு அதனுடைய வேறு வரைக்கும் போறதுக்கான விஷயங்களை பற்றின விவாதங்கள் ஏன் நடத்தப்படுறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இதற்கான விவாதங்கள், இதற்கான இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினுடைய திசைகளை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா அதை தான் நான் கேட்கிறோம். முதல்ல உரையாடல்கள்ல இருந்து துவங்கணும். அப்படி அரசாங்கங்கள் எந்த உரையாடல்களையும் நடத்துவதற்கு தயாராகவே இல்லை. ஏன் தயாரா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நாம வந்து பெண்களை என்னவாக பாவிக்கிறோம் அப்படிங்கிற கருத்தியல்ல இருந்து வருது. எல்லா அரசாங்கத்துக்குள்ளேயும் அது என்ன பிரச்சனையா இருக்குன்னா, ஒண்ணு ஓட் பேங்கா பாக்குறதோ, அல்லது நாங்கள் உரிமைகளை வழங்குகிறோம், உங்களை சம இடத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகளை ரொம்ப ஜூம்லாவா ரொம்ப பிரம்மாண்டமான அறிவிப்புகளை கொடுத்துட்டு போறதாகவோ, பாதிக்கப்படுறது எல்லாத்தையும் இல்லை இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து நாங்க வந்து அரசாங்கத்தை நல்லபடியா வழி நடத்திட்டு இருக்கோம்னு படங்காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கே ஒழிய ஆக்சுவலான உரையாடல்களையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் குடும்பம் துவங்கி, பணிபுரிகிற இடங்கள் துவங்கி, பள்ளிகள் துவங்கி, கல்லூரிகள் துவங்கி எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான பாதுகாப்பான சூழல் என்பது எது, யாரால பெண்களுக்கு பாதுகாப்பை வந்து உறுதி செய்யப்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுறதே இல்லை. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா, ஃபேமிலி பெண்ணுக்கு பாதுகாப்பான இடம் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு சொல்வேன். முதல் கட்டமா உச்சபட்சமான வன்முறைகள் நடக்கிற இடமா குடும்பங்கள் தான் இருக்கு. குடும்பங்கள் துவங்கி தான் நம்ம அடுத்தடுத்த இடங்கள்ல எல்லா வன்முறைகளையும் பெண்கள் எதிர்கொண்டு இருக்கிறாங்க, குழந்தைகளும் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுறது வந்து கௌரவத்திற்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதே மாதிரி அதை பத்தி பேசிட்டா திருப்பி என்னுடைய வாழ்க்கை எனக்கே பெரிய கேள்விக்குறியா மாறும்ட்டு. உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி வழக்குகள்லாம் பொள்ளாச்சி ப்ராடக்டா, கல்யாணம் பண்ணிடாதீங்கடான்னு ஒரு மீம் வந்து பிரபலமாச்சு பயங்கரமா. அப்படி திரும்ப 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 பாதிக்கப்படுபவர்களை நோக்கியே சமூகம் கேள்வி எழுப்பி கொண்டும் அவர்களை பற்றிய சிந்தனைகளையே அதிகமாக தூண்டிக்கொண்டும் இருக்கிறதே ஒழிய, பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களின் பக்கம் கவனத்தை திருப்பி அங்க என்ன மாதிரி உரையாடலை நடத்தணும், அங்க என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸை இன்னும் பரவலாக்கணும், ஆய்வுகளை இன்னும் அதிகம் மேற்கொள்ளணும். இவ்வளவு இயக்கங்கள், இவ்வளவு மூமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே. இந்த இயக்கங்களுக்கு பின்னாடி அவர்கள் எழுப்புகிற கோரிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பூர்வமான பார்வை என்னவா இருக்கு, இதை பற்றியெல்லாம் அரசாங்கங்கள் பேசியே ஆகணும் அப்படிங்கிறதா நாம வந்து இந்த காலகட்டத்தில் வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். எய்டுவா சார்பாக 28ஆம் தேதி ஒரு பேரணி வந்து நடத்திருக்கீங்க தமிழ்நாட்டில். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் வந்து 4வது இடமா இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று போயிட்டுருக்கு. 4வது இடமா தான் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இது எதை முன்னிறுத்தி நீங்கள் இந்த பேரணி வந்து நடத்துகிறீங்க? நீங்கள் இந்த பாதுகாப்பான இதில் 4வது இடங்கிறது எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த 2 வருஷமாக வந்து கிரைம் ரெக்கார்ட் பியூரோவை வெளியிடலை. ஆனால் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து ஜனநாயக மாதர் சங்கம் வர்ற 28ஆம் தேதி கோட்டை நோக்கி ஒரு பேரணியை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமை வழக்குகள் வந்து பதிவாகாத நாள் கிடையாது, பத்திரிகை கிடையாது, இணையதளம் கிடையாது. அந்த அளவிற்கு தினம் வந்து குழந்தைகள் மீது, பெண்கள் மீது பணியிடங்களில் அல்லது குடும்பங்களில் இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த பேரணியை நடத்துறது அப்படிங்கிறது, சிலர் வந்து என்ன நீங்கள் வந்து இப்படி திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்திற்கு பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம். இந்த பேரணியிலையும் நாங்கள் வந்து இதை தான் வலியுறுத்த போகிறோம். என்னென்னா, இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது, இது சம்பந்தமாக ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி விவாதிங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஒரு பெண்கள் கொள்கையை உருவாக்குனாங்க. அந்த பெண்கள் கொள்கையை உருவாக்கும் போது அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை வந்து அவங்க அழைச்சாங்க.
சில மருத்துவர்கள், மனநல ஆலோசகர்கள், வழக்கறிஞர்கள், சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கும்போது ஜனநாயக மாதர் சங்கத்தையும் கூப்பிட்டு அந்த கொள்கை உருவாக்கத்தில் எங்களுடைய பங்களிப்பு செலுத்தணும்னு இந்த அரசு கேட்டுக்கிட்ட அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செலுத்தினோம். ஏன் வந்து ஜனநாயக மாதர் சங்கத்தை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், களத்தில் நாங்கள் ஒவ்வொரு வன்கொடுமைக்கு எதிராகவும் போராடிக்கிட்டு இருக்கோம். அது களத்திலையும் நிற்கிறோம், நீதிமன்றத்திலையும் நிற்கிறோம். எனவே தான் எங்களுடைய அனுபவங்களை கருத்தில் கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த கொள்கையை உருவாக்கும் போது எங்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் தொடர் சுசீந்திரா சொன்ன மாதிரி இந்த கொள்கை உருவாக்கத்தில் அடுத்து அதை அமுல்படுத்துறதுல இந்த அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குறிதான். கொள்கையை உருவாக்கி காகிதத்தில் வச்சிருக்கிறது கிடையாது, அதை அமல்படுத்தணும். இதுதான் வந்து பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறைகளை தடுப்பதற்கான ஒரு கொள்கை. எனவே அதை நீங்கள் அமல்படுத்தாமல் நாங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் உங்களுடைய சாதனையாக நிச்சயமாக இங்கே பார்க்க முடியாது. இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். கேரள அரசாங்கம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்குது. இன்றைக்கு தமிழக அரசாங்கம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு கொள்கையை உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போது ஐட்வா மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்கள் அமைப்புகளையும் இணைக்கணும், குழந்தைகள் அமைப்புகளையும் இணைக்கணும். இணைத்து ஒரு குழந்தைகளுக்கான கொள்கையை உருவாக்கணும். ஏன்னா குழந்தைகள் வந்து குரலற்றவர்கள். அவர்களுக்காக வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஒரு மெச்சூராக இல்லாத இந்த குழந்தைகள் மீது பயங்கரமான வன்கொடுமைகள் இன்றைக்கு வந்து ஏவப்படுகின்றது. அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பு தமிழக அரசாங்கத்திற்கு இருக்குது. அந்த கொள்கையை வந்து உருவாக்கணும்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் விவாத பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். அதனால தான் வந்து ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டு பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதே போல் இந்த சட்டங்கள் பாருங்க, பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள், குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள், அதெல்லாம் அவ்வளோ லேசாக வந்துடலை. அதாவது தமிழ்நாட்டில் அத்தனை ஆயிரம் பெண்களுடைய உயிர் பலி அதுக்கு பின்னாடி இருக்குது. அத்தனை ஆயிரம் பெண்களுடைய ரத்தம் வந்து சிந்தப்பட்டிருக்கு. அத்தனை பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டிருக்கு, மண்டை உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பின்னாடி தான் ஒவ்வொரு சட்டமாக வருது. வரதட்சணை கொடுமையாக இருந்தாலும் சரி, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, போக்சோ சட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு சட்டமும் வந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் குழந்தைகளின் கோரமான வலிக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட சட்டங்கள். ஆனால் அந்த சட்டங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? அந்த சட்டங்களை அமல்படுத்துகிற காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க? அரசு அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க? இந்த சட்டங்களை கராராக அமல்படுத்துகிற இடத்துல இந்த தமிழக அரசாங்கம் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய கேடு இருக்குது. அதை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக, இந்த பேரணியின் வாயிலாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே போல் ஒரு வழக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கை வந்து முடிக்கிறதுக்குள்ள அந்த விக்டிம்கள் படாத பாடுபடுறாங்க. சாட்சிகளெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் பாதுகாக்கவே முடியலை. அவங்க வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு பயந்து போயிடுறாங்க, அல்லது பண அதிகாரத்துக்கு பயந்து போயிடுறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் இந்தியாவில் பல நாடுகளில் இதுவும் இந்தியாவும் ஒன்று, சாட்சிகளை பாதுகாப்பதற்கான சட்டம் கிடையாது. அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படணும். சாட்சிகள் பயந்து போய் பிறல் சாட்சிகளாக மாறி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் இந்தியாவில் இல்லை. அதை கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்குறோம். சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் வந்து கடந்த 2024 மட்டும் 17 சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது. ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதற்கு சிறப்பு சட்டம் தேவையில்லை என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். அவர் அறிவித்த 4வது நாள் அருப்புக்கோட்டையில் ஒரு சாதிய ஆணவ படுகொலை நடக்குது. எத்தனை வன்கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடக்குது, சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்குது. இதற்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி 2018 சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஏன் தமிழக அரசாங்கத்தால் அதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர முடியலை? இந்த சாதிய ஓட்டுகள் அவர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம். தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய வாக்குகளை நாம் வந்து விட்டுறக்கூடாது என்ற இந்த மனநிலை தான் இது போன்ற சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வராமல் இருக்கிறதனுடைய நோக்கமாக ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்குறோம். எனவே சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு கேட்குறோம். எனவே நாங்கள் வந்து இதனால் திமுக அரசாங்கத்தை அண்ணாமலை போல விமர்சிப்பது மட்டும் அல்லது வந்து ஒரு அரசியல் பண்ணுவது கிடையாது எங்களுடைய நோக்கம். அதை தாண்டி
ஒரு மேலான ஆலோசனைகளை இந்த தமிழக அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதையெல்லாம் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் அதை வந்து நிறைவேற்றினால்தான் தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகளை தடுக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு, இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இல்லை, இப்போ நம்ம பாஜக எதிராகவும், ஏன்னா ஒரு மதவாதம் இன்னைக்கு மிக கோலோச்சி இருக்கிற இடத்துல திமுக அரசு அறிவித்த 40 நம்மதே அப்படின்றதுக்கு எல்லாருமே இங்கே அதுக்காக தான் நம்ம தேர்தலில் பாடுபட்டோம். அதுக்காக திமுக அரசு பெண்களை, குழந்தைகளுக்கான நீதியை மறுக்கும் பொழுது தோழர் அவங்க சொன்ன மாதிரி ஒரு சாதி ஆணவ படுகொலைக்கு அது ஒரு சிறப்பு சட்டம் வேணும்னு எல்லா விதத்துலையும் நம்ம பேசி பார்த்துட்டோம். சட்ட வல்லுநர்கள் பேசுகிறாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பேசுகிறாங்க, உச்சநீதிமன்றமே பேசிருச்சு, கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அது குறித்து மௌனமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அப்படி ஒரு சட்டமே வேணான்னு திமுக அரசு சொல்லும் பொழுது, முதலமைச்சர் சொல்லும் பொழுது, தவறு செய்யும் பொழுது அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு தானே இருக்குது. கூடுதல் பொறுப்பே இருக்குது. நீ ஒரு சனாதனத்துக்கு எதிரான, சனாதனத்தை ஒழிப்போம், டெங்கு போல ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன அரசு, நீ சனாதனத்தினுடைய மிக அடிப்படை கூறான பெண்கள் அது அடிமையாக வச்சிருக்கிறதுக்கு துணை போகிற மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யலை. கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகள் மீது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசிரியர்னா தமிழ்நாட்டு சூழல்ல, இந்தியா முழுக்கவுமே ஆசிரியர் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதைகள் இருக்கிற வச்சிருக்க ஒரு சமூகம். அதனால தான் நமக்கு ரொம்ப பதறுது. எல்லாரும் செய்த போது நமக்கு தானோ, ஆனால் ஒரு ஆசிரியர் தன்னோட படிக்கிற அந்த குழந்தை மேலே கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யும் பொழுது நம்ம கூடுதலாக நமக்கு பதறும் பொழுது, அப்போ இதையெல்லாம் இந்த அரசு உடனடியாக நம்ம கேள்வி கேட்கணுமா? நம்ம ஒரு சட்டமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி எழுப்பி அதனுடைய கதவை தட்டணுமா? அரசே இன்னைக்கு அதுக்கான வழிமுறைகளை எப்படி கொள்கை திட்டம் வகுக்கும் பொழுது ஜனநாயக மாதர் சங்கத்தை கூப்பிட்டுச்சோ, அதே மாதிரி இவ்வளோ கொடுமை நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. இதுக்கு என்ன செஞ்சால் தீர்வு? அதாவது நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு நீதி கிடைக்கிறது ஒன்று, நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், வாங்க பேசுவோம் அப்படின்னு இந்த அரசெல்லாம் எங்களை கூப்பிட்டுருக்கணும். நம்ம இன்னைக்கு அதனுடைய கதவுகளை தட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை திமுக அரசு உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ அதை கேள்வி கேட்போம்ல, இது யாராக இருந்தாலும். இப்போ நம்ம பிளாக் லிவ்ஸ் மேட்டர் வரும் பொழுது அந்த குற்றத்தை இழைத்த அந்த காவலருடைய அவங்களுடைய இணையர் உடனடியாக அவரை டிவோர்ஸ் பண்ணாங்க. நீ ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கல அப்படின்னு, எனக்கு உன்னோட இனிமேல் வாழ்வது எனக்கு அவமானம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிள்ளைங்க உன் சொத்து எனக்கு வேணான்னு சொன்னாங்க. எந்த இடத்துலேருந்து சொன்னாங்க? அப்போது அந்த மாதிரியான உணர்வு தமிழக அரசுக்கு வரணும். நான் ஆளுகிற மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன், இது ஒரு சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கொள்ள அரசு முன்ன அது சட்டங்களை ஏற்றணும், கொள்கை திட்டங்களை ஏற்றணும். இன்னைக்கு விழிப்புணர்வாக பல்வேறு விஷயங்களை நம்ம இது கொண்டு போயிருக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த அரசு செய்யலை. அப்போது செய்யாத இருக்கும் பொழுது இடைத்துரைக்கிற பொறுப்பு அனைவருக்கு இருக்கு, பெண்கள் இயக்கத்துக்கு கூடுதலாக இருக்கிறது. ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகளை தடுத்து நிறுத்த கோரி திராவிட முன்னேற்ற கழக அரசை வலியுறுத்தி சட்டமன்றம் நோக்கி பேரணி அப்படிங்கிறதான் முடிவு பண்ணியிருக்கிறோம். தோழர்கள் சொன்ன மாதிரி சட்டமன்ற சிறப்பு அமர்வை நடத்தணும். குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மிக மிக அதிகமாக இந்த வன்முறைகள் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிற போது இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, இந்த அரசுக்கு ஒரு அக்கறை இருக்கு. சட்டமன்றத்துல சிறப்பு அமர்வை நடத்தி ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி விவாதத்தின் மூலமாக வருகிற கருத்துக்கள் மூலமாக இன்றைக்கு இந்த வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை இந்த அரசு உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். குறிப்பாக காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்கள்ல அதிருப்திகரமாக இருப்பதாக தான் பார்க்கணும். இப்போ கூட விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு போக்சோ வழக்கு போட்டாச்சு, குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை. இப்படி நிறைய வழக்குகள் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக ஒரு 3 மாதம் காலமாக நடந்த வழக்குகளை, ஜனநாயக மாதர் சங்கம் தலையீடு செய்த வழக்குகளை நாங்கள் தொகுத்து வச்சிருக்கோம். கவனத்திற்கு வந்த வழக்குகளை தொகுத்து வச்சிருக்கிறோம்.
பாதுகாப்பான பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு அப்படின்னு சொல்றோம். ஆனா மாத சங்கத்துக்கிட்ட வந்த வழக்குகளே வந்து இந்த 3 மாத காலத்துல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி வழக்குகள் வரக்கூடிய இந்த சூழல்ல அரசு வந்து சிறப்பு சட்டமன்ற அமர்வை நடத்தணும் அப்படிங்கிற சொல்றோம். மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கண்காணிப்பு குழுக்களை ஏற்படுத்தணும். போக்சோ வழக்குனா போக்சோ வழக்குல என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்க வந்து வழக்கு பதிவு பண்றது மட்டும்தான். தோழர்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கை விரைவாக நடத்தி முடிப்பதற்காக, சாட்சியங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு, இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு மெத்தன போக்கு என்பது இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்குறோம். அப்ப இது மாதிரியான விஷயத்துல வந்து காவல்துறையினர் கவனம் என்பது அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதே மாதிரி வந்து சமூக நலத்துறையினுடைய செயல்பாடுகள் வந்து அதிகரிக்கணுங்கிற கேட்குறோம். இது பல திட்டங்களை அமுலாக்கக்கூடிய துறையா மட்டுமே பார்க்குறோம். இந்த திட்டமா, இந்த ஒரு கூட்டம் நடந்துருச்சுன்னு எண்ணிக்கையை சொல்லக்கூடிய, எழுத்தால் எழுதக்கூடிய வேலையை மட்டும் செய்யக்கூடிய துறையாக இருக்கு. களத்தில் நின்று பணியாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த துறைகளுக்கெல்லாம் இருக்கிறதா பார்க்குறோம். ஏன்னா வந்து சமூக நலத்துறை ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடிய துறையாக இருக்குது. அப்போ அவங்க வந்து கூடுதலான முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பிப்ரவரி 28 எங்களுடைய பேரணி, முதலமைச்சர் வந்து கட்டாயம் வந்து எங்களுடைய கோரிக்கைகளுக்காக எங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுடைய பேரணி நடக்கும். ஆனால் ஒரு விஷயத்தையும் இந்த விவாதத்தின் மூலமாக வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ வரைக்கும் காவல்துறை எங்களுக்கு எங்களுடைய பேரணிக்கு வந்து அனுமதி என்பது கொடுக்கல அப்படிங்கிறதும் இருக்குது. இப்படி ஜனநாயக வழியாக போராடக்கூடிய அமைப்புகளுக்கு, போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோதமாக பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து இந்த பேரணியில் பங்கேற்க இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல அனுமதி என்பது கொடுக்கணும். ஒரு நியாயமான முறையில், அமைதியான முறையில் எங்களுடைய பேரணி வரும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு 2-3 விஷயங்களை தொகுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து குழந்தைகள் பற்றி பேசும்பொழுது தோழர் குறிப்பிட்டாங்க, குழந்தைகளுக்காக சிறப்பு நம்ம ஒரு கொள்கையை உருவாக்கணும் அப்படின்றது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து பொதுவாக குட் டச் பேட் டச்னு சொல்லி தருவோம். யாருக்கு சொல்லி தருவோம்னா பெண் குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம். இது வந்து குட் டச், இது பேட் டச், இப்படி தொட்டா நீ வந்து நோ சொல்லணும் அல்லது சத்தம் எழுப்பணும் அப்படின்றது. பட் நோ டச், ஒரு கன்சென்ட் இல்லாமல் எந்த ஒரு குழந்தையும் யார் ஒருத்தர் மேலுமே நம்ம வந்து தொடுவது என்பது அசௌகரியத்தை ஏற்படுத்துவது என்பது ஒரு குற்றம் அப்படிங்கிறதையும், அதை செய்யக்கூடாது, அது தவறு அப்படிங்கிறதையும் நம்ம அந்த மாதிரியான கருத்தியல்களை உருவாக்குவதில்லை. நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க, கோர்ட் வந்து இப்போ வந்து சொல்லுது இல்லையா, நம்ம ஒரு பெண்ணை அசௌகரியமாக பணியிடத்துல வந்து ஏற்படுத்துகிற சைகைகள், சமிக்ஞைகள், வார்த்தைகள் கூட குற்றம் அப்படின்னு. ரொம்ப நல்ல விஷயம் தான், அதை நம்ம யாரும் தப்புன்னு சொல்ல, கோர்ட் அப்படி சொல்றதுல வந்து வரவேற்கிறோம். ஆனால் இதை சொல்வதற்கு கூட நம்மளுடைய நீதிமன்றங்களுக்கு 77 ஆண்டுகள் தேவைப்படுகிறது சுதந்திர இந்தியாவில் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. அப்போ எவ்வளவு ஆழமான கருத்தியல் பிரச்சாரங்களையும் நாம் சேர்த்து கொண்டு போக வேண்டியது இருக்கு கொள்கைகள் மூலமாக அப்படிங்கிறதுக்காக தான் அரசனுடைய கொள்கைகளை தீவிரப்படுத்தணும், அமல்படுத்தணும், அமலாக்கணும் அப்படிங்கிறத கேட்கிறோம். கூடுதலா குழந்தைகள், பெண்கள் இந்த செக்மெண்ட்டை தாண்டி மாற்றுப்பாலினத்தவர் நமக்கு அவங்களுடைய பிரச்சனைகளையும் நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்து களத்துல வந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் சரி, பெண்களுக்கான கூட்டமைப்புகளும் சரி, இன்னும் பல தீவிரமான பெண்ணிய இயக்கங்கள், பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே பேசுகிற ஒரு முக்கியமான அம்சமாக இருப்பது வந்து மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அவர்கள் பற்றிய பார்வையும் சமூகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு குழந்தை வந்து தன்னுடைய ஜெண்டர் ஐடென்டிட்டி, செக்ஷுவல் ஐடென்டிட்டி சம்பந்தமாக பேசுவதற்கும் அதை பற்றி வெளியில் சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான சூழல் வந்து இன்னும் அவர்களுக்கு அச்சமூட்டுகிற சூழல்களாக, அதனால கூட குழந்தைகள் பாதிக்கப்படுகிற தன்மைகள்ல இருக்கிற அம்சங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அதற்கான இப்பதான் டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி வந்து கவர்மெண்ட் வந்து சுற்றுக்கே விட்டுருக்காங்க. ஆனால் பல மாநிலங்களில் நீங்கள் கேரளா வந்து இந்திய நாட்டினுடைய டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி உருவாக்குவதற்கு முன்பாக கேரள மாநிலம் தன்னுடைய மாநிலத்திற்கென்று பிரத்யேகமான ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசியை உருவாக்கின ஒரு மாநிலம். அது மாதிரி அதற்கு முன்பாக வந்து அவங்க பண்ண ரொம்ப முக்கியமான அம்சம், ஒரு 4500 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது மாற்றுப்பாலினத்தவர்களுக்கிடையே வந்து ஒரு ஆய்வை நடத்தியிருந்தாங்க. அந்த ஆய்வினுடைய முடிவுகளின் அடிப்படையில ஒரு கொள்கையை உருவாக்குகிற அரசாங்கமாக, சமூக நலன் சார்ந்த அரசாங்கமாக இருந்திருக்கிறது. ஸோ ஏன்னா அந்த அரசாங்கத்திற்கு வந்து பெண்கள், குழந்தைகள், மாற்றுப்பாலினத்தவங்க சமூகத்துல ஒடுக்குமுறைக்குள்ளாகிற அனைத்து மக்கள் மீதான ஒரு அக்கறை என்பது இருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மாதிரி கர்நாடகால பாலிசி இருக்கு, அஸ்ஸாம்ல பாலிசி இருக்கு. இப்படி மாற்றுப்பாலினத்தவர் கொள்கைகளை உருவாக்கின எத்தனையோ மாநிலங்கள் நமக்கு இருக்குது. அப்ப அதை பற்றி அரசாங்கம் சிந்தனைகளை என்ன ஒரு முடிவின் அடிப்படையில ஒரு கொள்கையை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதே நமக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அகாடமிக்கலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகளிரியல் சார்ந்து, பாலின சமத்துவம் சார்ந்து ஆய்வுகளை மேற்கொள்கிற துறைகளினுடைய முடிவுகளின் அடிப்படையில, கலந்துரையாடல்களின் அடிப்படையில முடிவெடுக்கிறாங்களான்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி இப்போ வந்து ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற களத்துல இருக்க மூமெண்ட்ஸ், இயக்கங்கள் ஒன்றுடைய ஆலோசனைகளை பெற்று முடிவுகளை உருவாக்குறாங்க சரி. ஆனால்
அதனுடைய அமலாக்கம் பற்றி நாம மறுபடியும் கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதை யார் கண்காணிக்கிறாங்க? அந்த மானிட்டரிங் சிஸ்டமே நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப அவங்களுக்கும் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. அப்புறம் அதே மாதிரி பணிபுரியிற இடத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே வரதை நம்ம பார்க்க முடியுது. அந்த உள்ள வழக்குகளும் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்குள்ள, அதாவது முறை சார்ந்த தொழில்கள் அல்லது முறை சார்ந்த வேலைகளுக்குள்ள இருக்கிற பெண்கள் பேசுகிற ஒரு விஷயமாக பாவிக்கப்படுகிறதே ஒழிய, பாவிக்கப்படல, உண்மை நிஜமா இருக்கே ஒழிய அந்த வழக்குகள்லாம் நமக்கு தெரிய வருது. ஆனால் முறைசாரா தொழில்கள்ல பணியிட பாதுகாப்பு பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னும் பேசுறது இல்ல. ஒரு துப்புரவு தொழிலாளியா இருக்கிற ஒரு பெண் தொழிலாளருக்கு வந்து ஒரு வன்முறை நடக்குது, ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அதை எப்படி பதிவு பண்றாங்க, அதற்கான விசாரணை என்னவா இருக்கு, அவர்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கா, அவங்க வந்து ஐடல் விக்டிம்ஸா இருக்காங்க, அதாவது எளிதாக டார்கெட் பண்ணி அவர்களை அச்சுறுத்த முடியும், அவர்கள் மீது வன்கொடுமைகளை ஏவ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்காங்க. அப்ப இவர்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகள் பதிவுபடுறதே இல்லை, எந்த இடத்துலையும் பேசு பொருளாகிறதே இல்லை. இதை எப்படி அட்ரஸ் பண்ண போறோம்? ஐசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி நிறுவனங்கள்ல, அதாவது கல்வி நிலைய வளாகங்கள்ல, பணிபுரியிற இடங்கள்ல, ஊடகத்துறைகள்ல, இந்த மாதிரி முக்கியமான நிறுவனங்கள்ல உருவாக்குவதற்கே நாம பெரிய அளவுல போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. இப்ப இன்னும் முறைசாரா தொழில்கள், முறைசாரா பணிகள்ல ஈடுபடுறவங்களுக்குலாம் என்ன மாதிரியான பாலிசிஸை வந்து நம்ம சொல்ல போறோம்? இதை வந்து ஐசிசி வந்து உருவாக்கணும், 10 பேர் இருந்தாலே உருவாக்கணும்னு சொல்றது வந்து நடைமுறைகளை இருக்கா? இதற்கான ஆய்வுகள் எங்க நடத்தப்பட்டது? அதற்கான ரிப்போர்ட்ஸ் எங்கேயாவது கவர்மெண்ட் கிட்ட இருக்கா? அதை வெளியிடுறாங்களா? இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய கேள்விகளா பார்க்க வேண்டியது. அதனாலதான் தொடர்ந்து சொல்றோம், ஆய்வுகளை வந்து தொடர்ந்து அரசாங்கங்கள் மேற்கொள்ளணும். அதற்காக பல்வேறு தரப்பினரிடையே ஒரு கூட்டு பிளாட்ஃபார்ம்ஸ் செட் பண்ணலாம். அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அகாடமிஷியன்ஸ் இருக்கலாம், ஆக்டிவிஸ்ட் இருக்கலாம், இயக்கங்களை சார்ந்தவர்கள் இருக்கலாம். இப்படியான எல்லாத்தையும் சேர்த்து தானே களத்துக்கு போக முடியும். அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல நமக்கு அதுக்கான சர்வேஸ் நடத்தப்படணும், அதுக்கான டேட்டா எடுக்கப்படணும். அதுல இருந்து தானே நம்ம போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்கு. இறுதியாக ஒன்றை சொல்லிக்கிறேன், நிர்பயா நிதி நமக்கு தெரியும். நிர்பயா வழக்கு ரொம்ப பாப்புலரைஸ்டா 2015க்கு பிறகு, அந்த வழக்கு முடிஞ்சு 15க்கு பிறகு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சமூக நலத்துறையிலிருந்து உருவாக்கப்படுகிற ஒரு தொகையாக நிர்பயா நிதி வந்து இருக்கு. இந்திய நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 729 மாவட்டங்கள்ல 733 சென்டர்ஸ் வந்து நடத்தப்படுறதா சொல்றாங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நிதியினுடைய ஒரு கூறாக, சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லக்கூடிய பாதிக்கப்படுகிற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு மையங்களாக அதை அமைச்சு கொடுக்குறாங்க. இது வந்து செயல்படுத்தப்படுகிறதா? இதற்கு ஒதுக்கப்படுகிற நிதியில நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 738 கோடி ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு அது 328 கோடியாக நிதி வெட்டு செய்யப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன பாதுகாப்பை ஒன்றிய அரசாங்கம் நமக்கு உறுதி செய்து அதை மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுத்துதுன்னு இருக்கு. தமிழ்நாட்டில் 23% ஆஃப் நிர்பயா ஃபண்ட்ஸ் மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷனே ஆகலை அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஸ்டாப் சென்டர் வேற எதுக்கு கீழேயும் வரல, சமூக நலத்துறையில தான் வருது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல இருந்து தான் கண்காணிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல கண்காணிச்சு ரிப்போர்ட் வச்சிருந்தாங்கன்னா ஏன் வந்து பெண்கள் வந்து தங்களுக்கு நேருகிற வன்முறைகளுக்கு எங்க போறதுன்னே தெரியாம, இன்னும் சொல்ல போனா பல நேரங்கள்ல இயக்கங்களை சார்ந்தவர்கள் தான் அடைக்கலம் கொடுக்கிறவர்களாகவே இருக்கிறாங்க. சென்னையில பள்ளிக்கரணையில ஷர்மிலான்னு ஒரு பொண்ணு இறந்து போனாங்க. ஆணவ படுகொலையினுடைய ஒரு நீட்சியாக தான் அவங்க இறந்து போறாங்க. குடும்பமே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்கும் பொழுது தற்கொலை தான் அவங்களுக்கு தீர்வா இருக்கு. அவங்களுக்கு போறதுக்கான பாதுகாப்பு மையங்கள் எப்படி அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்கு? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து இப்படியான நடவடிக்கைகள் செயல்பாடுகள்ல தொய்வு ஏற்படுறதும், அதை முறையாக கண்காணிப்பு இல்லாமல் இருப்பதும், தொடர்ந்து நம்ம சொல்றதுதான் பேப்பர்ஸ்ல எழுதி வச்சுட்டு ஆக்ஷன்ஸ்ல வந்து எதுவும் சொல்லாமல் இருப்பதும் வந்து எந்த வகையிலையும் நமக்கு வந்து ஒரு தீர்வை நகற்றாது. இப்ப நாம கேட்கிற நிரந்தர தீர்வுகளாக எதை நோக்கி இருக்கும்னா, விவாதங்களை முதல்ல நடத்தணும், உரையாடல்களை நடத்தணும், பிரச்சனைகளுடைய தீவிரத்தன்மையை பற்றி ஆராய்ச்சிகளை, ஆய்வுகளை முறைப்படுத்தணும், அதையெல்லாம் மேற்கொள்ளணும். இதற்காக பிரத்யேகமான துறைகளை கூட உருவாக்கலாம். எப்படி சிறப்பு சட்டமன்ற அமர்வு வேணுமோ அந்த மாதிரி பிரத்யேகமான துறைகளை உடனடியாக உருவாக்கி அதன் மூலமாக ஒரு கூட்டு மேடைகளை அமைத்து திரும்ப அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு, அதை கண்காணிப்பதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். எந்த ஒரு பாதுகாப்பிற்காகவும், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்படுகிற நிதிகளை பற்றியும் பாலின சமத்துவ அறிக்கையில நீங்க வந்து கொண்டு வரணும். அது வந்து செலவு பண்ணப்பட்டிருக்கா, பண்ணலையா, ஏன் பண்ணல, ஏன் திருப்பி அனுப்புறீங்க, அல்லது அப்படியே பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கா, என்ன அதுல ஸ்டேட்டஸ்ங்கிறத வெள்ளை அறிக்கையா வெளிப்படையா தாக்கல் செய்யலாமே. மகளிர் உரிமை பேருந்துகள் இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொட்டை எழுத்துல நம்ம வந்து ஊர் ஃபுல்லா விளம்பரம் பண்றோம். இதெல்லாம் எங்க நம்ம பேசுறோம்? இதெல்லாம் பேசுவதற்காக நீங்க வந்து சிறப்பு குழுக்களை உருவாக்குங்கள். அந்த சிறப்பு குழுக்கள் வந்து இதெல்லாம் ஆய்வு செய்யட்டும், பேசட்டும், அதுல இருந்து முக்கியமான நடவடிக்கைகள்லாம் முன்னெடுக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். ஆக குற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நாம் இன்னும்
பெண்களை எப்படி பார்க்க வேண்டும், பெண்கள் யாரு, சக உயிரிகளாக அவங்கள நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த விவாதங்களை பின்னுக்கு தள்ளுகிற ஆணாதிக்க, சாதியவாத, மனுவாத, மதவாத, அதே மாதிரி முதலாளித்துவ கருத்தாக்கங்கள் தொடர்ந்து நிரம்பி வழிகிற சமூகமாகத்தான் இந்திய சமூகங்கள் இருக்கிறது. இந்த சமூகத்துக்குள்ள நாம பெண்களை சக உயிரியாக மதிக்க வேண்டும், குழந்தைகளை அவர்களுக்கான உரிமைகளோடு அவர்கள் இந்த சமூகத்துல பாதுகாப்பாக வாழ்வதற்கான உரிமைகள் இருக்கிறது, மாற்று பாலினத்தவர்கள், செக்ஷுவல் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய பாலியல் மைனாரிட்டிஸா இருக்கக்கூடிய அவர்களுக்கான உரிமைகள், இதை பற்றி எல்லாம் மனம் திறந்த உரையாடல்களை, அறிவியல் பூர்வமான உரையாடல்களை உங்களுடைய பாடத்திட்டங்கள் தொடங்கி குடும்பங்கள் தொடங்கி எல்லா சமூகத்தினுடைய நிறுவனங்கள் அங்கங்களிலும் நடத்தப்பட வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை உண்மையாவே மக்கள் நலன் சார்ந்த அரசு உருவாக்கணும். இந்த கொள்கைகளை அவங்க ஏற்கனவே எழுதி வச்சிருக்க கொள்கைகளை பாதியாவது செயல்படுத்தணும், சிறப்பு சட்டங்களை உருவாக்கணும். இப்படிங்கிறதெல்லாம் தான் எங்களுடைய கோரிக்கைகளாக நாங்க வைக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களையும் பல தகவல்களையும் கோரிக்கைகளையும் முன்னிறுத்தி விவாதம் முடிவு. நன்றி.